Hello friends, welcome to Different Taste with Prajna. வாவ், கலர்ஃபுல்லான யம்மியான ரொம்ப டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு வெளியில் க்ரன்ச்சியாகவும் உள்ளர இருக்கிற மசாலா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்க, உள்ளர இருக்கிற மசாலா ஃபில்லிங் செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ இந்த மாதிரி டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை இந்த மாவில் நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதை மூடி ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். இப்போது மசாலாவை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, சோம்பு எல்லாத்தையும் கலந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சாதான் நம்ம செய்கிற ரெசிபீஸ்லாம் டேஸ்டியாக இருக்கும். இதில் 1 கப் பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்ச நேரம் வதக்கலாம். இதோட கலர் மாறணும். பீன்ஸ் இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். பீன்ஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. 1 கப் கேரட்டை துருவி வச்சுருந்தேன். இதை சேர்த்துக்கிறேன். இந்த கேரட் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். கேரட்டில் இருக்கிற மாய்ஸ்சர் நல்லா சோக் ஆகணும். கேரட்டும் பீன்ஸும் ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் ஒரே ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை சேர்க்குறேன். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் ஒரு 4 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை சேர்க்குறேன். இந்த பச்சை மிளகா காரமே இல்லை, அதனால நான் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால நான் கொஞ்சம் நிறையாவே பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா. இந்த ட்ரை மசாலாவை எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இதில் சாட் மசாலா சேர்க்கறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 4 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்க இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் டேஸ்ட்டாக ஆக்குறதுக்காக இதில் 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். ஃபைனலாக பொடிசாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை தூவி இறக்கி விட்டுடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிக்கலாம். இதுலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்துட்டு பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சோண்டு மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி பதத்துக்கு உருட்டிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி மைதா மாவில் தான் செய்யணும். ஆனால் நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கோதுமை மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். மைதா மாவில் செஞ்சிங்கன்னா இதை விட இன்னும் சாஃப்டாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை விட தின்னாக இருந்துச்சுன்னா உள்ளர இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். இது மேலே டொமேட்டோ சாஸ் தடவிக்கலாம்.
உங்கள்கிட்ட புதினா சட்னி இல்லை டொமேட்டோ சட்னி இருந்தாலும் அதை கூட தடவிக்கலாம். இப்போது இது மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்க்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு மேலே உங்கள்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா அதை கூட துருவிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை இந்த மாதிரி மெதுவாக ஸ்டஃபிங் வெளியில் வராமல் ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே க்ரீன் சட்னி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட க்ரீன் சட்னி இல்லை, அதனால நான் சேர்க்கலை. இப்போது சூப்பராக ரோல் பண்ணிட்டோம். ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு இந்த 2 எண்டையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக இது மேலே கொஞ்சோண்டு மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை 4 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்க. உள்ளார இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு பீஸை எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையால் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸ் டைம்லேயும் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். இதை நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன், அதனால பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுனால ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் ஸ்நாக்ஸ்க்காக செய்கிறீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒரு சைட் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது. இது நல்லா குக் ஆகுறதுக்காக மூடி 2 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண போகிறேன். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். நான் எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கனால இந்த மாதிரி ஆயிருக்கு. நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2 சைடும் நல்லா குக் ஆயிருக்கு. இதை பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது மேலே மயோனீஸ் இல்லை சாஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.